ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் ஊர் பீச்சுக்கு தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். இதுதான் என்னோடய 2 பசங்க. இன்றைக்கி சண்டே ஹாலிடேன்றதுனால 2 பேர் வீட்லேயே போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அதுக்காண்டி அழைச்சிட்டு போயிருந்தோம் பீச்சுக்கு. ஒட்டகம் வேறு இருக்குன்னாங்க. சரி, ஒட்டகத்தை பிள்ளைங்களுக்கு காட்டிட்டு அப்படியே வருவோன்ட்டு கிளம்பிட்டோம். இதுதான் எங்கள் ஊர் கடற்கரையில் உள்ள கடத்தெரு. அப்புறம் இதே 2004 தான் இந்த பீச்சில் சுனாமின்ற ஒரு இதில் எங்களோட நிறைய சொந்த பந்தங்களை இழந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தாலே பீச்சு தெரியும். இப்போ நான் ரொம்ப சின்ன பிள்ளை, பீச்சு தெரியும். அப்போ தான் எங்கள் அப்பா காலையில் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் அலறி அடிச்சுட்டு கத்திக்கிட்டு வரவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே புரியலை. ஆனால் எங்கள் அப்பா என்னையும் தங்கச்சி 2 கையிலையும் பிடிச்சிக்கிட்டு வேக வேகன்னு மேலே சட்டை கூட போடலை. எங்கள் அப்பா வேக வேகன்னு அழைச்சிட்டு ஓடுறாங்க. ஓடி போய் பஸ்ஸில் ஏறிட்டோம். என் தம்பியும் எங்கள் அம்மாவும் கோயில்கிட்ட, நடுத்திட்டு கோயில்கிட்ட ஏறிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் பஸ் ஸ்டாண்டு வரலுமே தண்ணி வந்துச்சு. ஆனால் கோயில் மேலெல்லாம் தண்ணி வரவே இல்லை. நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோம். நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அதில். ஏன்னா அது கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால அடுத்த நாள் ஹாலிடேஸ். ஏன்னா ஒரு கிறிஸ்மஸ் நியூ இயர்னால் அதுக்கு இடையில ஹாலிடேஸ் நிறையா இருக்குன்றதுனால எங்கள் ஊரில் கூட்டம் நிறையாவே இருக்கும் அந்த 10 நாளைக்கும். அப்போது ஜனங்க எல்லாருமே அந்த திருவிழாவில் வெளியூர் ஜனங்களும் உள்ளூர் ஜனங்க, மீன் பிடிக்கிறவங்க நிறைய பேர் அதில் இறந்து போனாங்க. எங்களோட சொந்த பந்தத்தை கூட நிறைய நாங்கள் இழந்துட்டோம். அதுலேருந்து மீண்டு வரத்துக்கே எங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுலேருந்து எனக்கு பீச்சுக்கு போகவே பயமாக இருக்கும். ஏன்னா இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்துருந்தாலும் இந்த கடற்கரை தண்ணியில் நான் ஒரு நாள் கூட குளித்து விளையாண்டது கிடையாது. சும்மா வேணால் கால் நினச்சிட்டு போயிருப்பேன், ஆனால் விளையாண்டது கிடையாது. அடிக்கடியும் வரமாட்டோம் நாங்கள். அப்புறம் ஒட்டகம் பார்த்தாச்சு. இதான் ஸ்டெப்பு. ஒட்டகத்துக்கு மேலே ஏறத்துக்கு இந்த ஸ்டெப் மேலே ஏறி தான் அதில் உட்காருவாங்க போல இருக்குது. ஒரு சவாரிக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபா அப்படின்னாங்க. கேட்டிருந்தோம் ரேட்டு. ஒரு ஆளுக்கு 100 ரூபாயாம். 3 பேர் ஏறி போகிறாங்க பாருங்கள். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் அது போயிட்டு வரும் போல் இருக்குது. சுனாமிக்கு முன்னாடி வரலும் குதிரை சவாரி இருந்துச்சு எங்கள் ஊரில். அது ஒரு பேட் இன்சிடென்ட் நடந்ததுனால குதிரை சவாரியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போது ஒட்டக சவாரி வந்திருக்கு. பசங்களை ஒட்டகத்தில் ஏற்றலை. அதுங்க பயப்பட்டுச்சுங்க ஒட்டகத்தை பார்த்த உடனே. அதனால் இந்த கார், சுற்றுற கார் இருக்கு இல்லையா, அதில் 2 பேர்த்தையும் உட்கார வச்சு கொஞ்ச நேரம் ஓட்டி விட்டு ஃபைனலாக வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டோம். ஆகஸ்ட் மாதம் லாஸ்ட்டில் எங்கள் ஊரில் திருவிழா நடக்க போகுது. எல்லோரும் கண்டிப்பாக வாங்க. ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். மறக்காமல் வந்துடுங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது எங்கள் ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.